வணக்கம். SR7 TV செய்திகள். மயிலை ராகவா லாரன்ஸ் அறக்கட்டளை மாற்றும் அறக்கட்டளை இணைந்து பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணம் மற்றும் மரக்கன்றுகள் நடுவிழா. மயிலாடுதுறை மாவட்டம் சேத்தூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் மயிலை ராகவா லாரன்ஸ் அறக்கட்டளை பொறுப்பாளர்கள் தலைவர் சிவா, செயலாளர் சேது, பொறுப்பாளர் மாயா, இணை செயலாளர் இளையராஜா, ஸ்டாலின், துரைராஜ், தாமோதரன், பால்ராஜ், ராஜசேகர், சிவகுமார், மங்கைராஜா, குத்தாலம் செந்தில், பாலகுரு, சேகர், மன்னிப்பழம் விக்னேஷ், பருத்திக்குடி விக்னேஷ், கவாஸ்கர், பரமசிவம் ஆகியோர் இணைந்து பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகள் நடும் விழா இனிதே நடைபெற்றது. SR7 TV செய்திகளுக்காய் நிருபர் அந்தணன். நீங்கள் என்ன சார் இருக்கீங்க? நான் மாவட்டத்தில் எழுதியிருக்கேன் சார். ஓகே சார். கல்வி ஒரு இந்த அறக்கட்டளை நீங்கள் உங்களுடைய ரோல் மாடல் என்ன சார்? நீங்கள் என்ன சார் செய்யலாம்? அறக்கட்டளை அண்ணன் மனித கடவுள் ராகவன் சாமி எடுத்துக்கொண்டு எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. நான் சிறியவர்கள் அவருடைய தொழில் முன்னேற்றத்தில் நிறைய பார்த்து கொண்டு இருக்கிறேன். இதனால் அவர் பள்ளிகளுக்கும் படிக்கும் மாணவர்களுக்கும் மற்றும் மருத்துவ செலவுகளுக்கும் விவசாயிகளுக்கும் பாதுகாப்பு நிறைய செலுத்தி வராங்க. எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால் நானும் இருந்து அருமை தோழர்கள் சிவா அவர்களிடம் எடுத்துக்கொண்டு இருந்து கொண்டிருக்கிறேன். இதுக்கப்புறம் மென்மேலும் அண்ணன் நிறையா செய்யணும், நிறைய மக்களுக்கு செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அந்த மாற்றங்கள் நாங்களும் செயல்பட்டு பசங்களுடைய அடுத்தது அடுத்த நடவடிக்கை நீங்கள் என்ன எடுக்கலாம்னு இருக்கிறீங்க? மேற்கொண்டு என்னென்ன சேவைகள் செய்யலாம்னு இருக்கிறீங்க? அண்ணனுடைய முதல்கட்ட சேவையானாலே பள்ளி தான் சார். படிக்கும் பள்ளி மாணவர்களுக்கு நிறைய உதவி பண்ணுறாங்க, நிறைய பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் விவசாயத்தை படிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாலையோரம் கிடைக்கின்ற ஊனமுற்றவர்கள் மற்றும் முடியாத உணவுக்கு கஷ்டப்படுறவங்களும் சாப்பிட உணவுலேருந்து முடித்தத்தை மட்டும் பலவீனங்கள் ட்ரெஸ்ஸில் அனைத்துமே போட்டு அவங்க ஒருங்கிணைத்து பண்ணி நல்வழி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அதையும் செய்து கொண்டு வருகிறோம். ஓகே சார், நன்றி. வணக்கம் சார். தேங்க்யூ சார். இது நம்மளுடைய SR7 இது இந்த இயக்கம் எத்தனை வருஷமாக நடத்திட்டு அறக்கட்டளையாக ஒரு 3 ஆண்டு காலம் நடத்திட்டுருக்கோம். இதில் இப்போ நடிகரும் திரைப்பட நடிகரும் இயக்குநருமான ராகவா லாரன்ஸ் அவர்கள் மாற்றுமொழி சேவை தொடங்கியிருக்காங்க. கடந்த 1 ஆண்டு காலமாக மாற்றத்திலிருந்து நலத்திட்டங்கள் தான் செஞ்சுருக்கோம். அதில் சாலையோரம் இந்த மாற்றுத்திறனாளிகள், ஊனமுற்றவங்க, ஹேண்டிகேப் அவங்களுக்குலாம் நாங்கள் மறுவாழ்வு கொடுத்து எப்படின்னா இப்போ அவங்க மாற்றத்திறனாக இருக்காங்களோ அவங்களுக்கு முடிவுறுத்தம் பண்ணி அவங்களுக்கு குளிப்பாட்டி புது ட்ரெஸ்ஸுலாம் எடுத்து கொடுத்து அவங்கள போய் காப்பகத்தை சேர்த்து எங்களோட வேலை. அது இல்லாத இந்த ஸ்போர்ட்ஸு, இந்த கல்வி, விவசாயத்துக்காக எந்த வகையாக இருந்தாலும் மாற்றம் பண்ணிங்கன்னா நாங்கள் எதாக இருந்தாலும் தலைமைக்கு சொல்லி நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். அடுத்தது இந்த அறக்கட்டளை மூலியமாக இன்னும் வேறு என்னென்ன செய்கிறதா இருக்கிறீங்க? அறக்கட்டளையோட நோக்கமே ஃபஸ்ட்டு கல்வி, அடுத்து விவசாயம், அடுத்து ஸ்போர்ட்ஸ், மருத்துவம். இது ஃபஸ்ட்டு என்னென்னா கல்விக்கு முக்கியத்துவம் ரொம்ப கொடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ படிக்கும் மாணவர்களுக்கெல்லாம் ஃபீஸ் கட்டுறது, அதுமாதிரி பிரச்சனை, ஃபீஸ் கட்டுறது, வேறு எந்த உதவியாக இருந்தாலும் புக் நோட்ஸு, வேறு எந்த மாணவர்களுக்கு எந்த மாதிரி உதவியாக இருந்தாலும் நம்ம அறக்கட்டளை மூலமாக செஞ்சு ஓகே. உங்கள் அறக்கட்டளையில் இப்போ எவ்வளோ பேர் இருப்பாங்க? அறக்கட்டளையில் 1 கோடி நண்பர்கள் செலவிட்டாங்க. அது இல்லாத சில சினிமா நடிகர்களும் அரசியல் பிரமுகர்களும் எல்லாமே அண்ணனுக்கு சப்போர்ட்டாக இது செய்ய காரணம் என்னென்னா, அண்ணன் நடிகரும் திரைப்பட இயக்குநருமான ராகவா லாரன்ஸ் அவர்கள் அறிவித்தபடி மாநில தலைவர் செல்வர் அவர்கள் அறிவித்தபடி நாங்கள் 1 ஆண்டு காலமாக இதை வெற்றிகரமாக செஞ்சுட்டு இருக்கோம். அடுத்தடுத்து எல்லாமே செய்ய இருக்கிறோம். நாங்கள் கல்விக்காக
மருத்துவத்துக்காக விவசாயத்துக்காக நாங்கள் மாற்றம் ஒரு சேவை இருக்கிற வரைக்கும் கல்வி விவசாயம் மருத்துவம் ஸ்போர்ட்ஸ் அது அதே அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் கொண்டு போகிறோம். ஓகே, நன்றி சார். இந்த மயிலை ராகவா லாரன்ஸ் அறக்கட்டளை சார்பாக இந்த அமைப்பில் உள்ள அனைவரும் ஒன்று சேர்ந்து சேத்தூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் இந்த நலத்திட்ட உதவிகள் மாணவர்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க. இது வந்து அடுத்தடுத்து நான் எங்களுடைய வளர்ச்சி பார்த்து இன்னும் பெருசாக இருக்கும், இன்னும் மக்களுக்கு நிறைய சேவை செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. SRTV செய்திகளுக்காக மயிலாடுதுறையிலிருந்து அந்தனன். வீடியோ எடுக்கிறீங்களா? சொல்லுங்க.